ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஃப்ராங்கி தான் பார்க்க போகிறோம். எல்லா குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவில் நல்லா மவுளி படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம டோ ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு பண்ணும் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம ஒரு டோ ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ டோ ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா இப்படி பஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாம், விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இப்போ ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் இது இருக்கட்டும். இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 200 கிராம் பேக்கெட் இருக்கு இல்லைங்களா பன்னீர், அதை வந்து நல்லா க்யூபாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட என்னென்னலாம் நம்ம சேர்த்துறோன்னா, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்திக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கணும் தயிர். சேர்த்திட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களுக்கு காரத்தை அளவு மிளகாய் தூள், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு, ஆல்ரெடி நம்ம அந்த சப்பாத்தி மாவுலேயும் சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க தேவையான அளவுக்கு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு அழுத்திடக்கூடாது, அப்புறம் பன்னீரெல்லாம் உடஞ்சிரும். இது தனியாக நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ க்ரீன் சட்னி நம்ம அடிச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துகிட்டு 2 பச்சை மிளகா நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ, குழந்தைங்க காரமே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா 1 பச்சை மிளகா இல்லைனா 1/2 பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. ஏன்னா ரொம்ப காரம் அடிக்கும். ஆல்ரெடி நம்ம அதுலேயும் மசாலா போட்டுக்கனால. 2 பல் பூண்டு, 1 இன்ச்சுக்கு தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டோவை நம்ம எடுத்து உருட்டிக்கலாம். ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இதில் ஒரு பெரிய பால் சைஸில் எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப தடியம்னா இருக்கக்கூடாது, ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, மீடியமாக நம்ம பெருசாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஆட்டாவோ மைதாவோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கலாம். இப்போ டவா காஞ்சிருச்சு தோசைக்கல். இது மேலே கொஞ்சம் பட்டரோ இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம இதை போட்டுக்கலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு காட்டன் துணியில் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி விடணும். நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த சைடில் சுற்றி கார்னர்லாம் நம்மளுக்கு வேகாது, அதனால் அது நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி துணி வச்சு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், தோசைக்கரண்டில் பண்ணுறத விட. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி திருப்பி போட்டு நல்லா உப்பி வரும். இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு டவா வச்சுட்டு இந்த பன்னீரை நம்ம மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த டவாவில் போட்டுக்கலாம். அதில் டவாவில் எண்ணெயெல்லாம் சேர்த்த வேண்டாம், சும்மா வெறுமனா இந்த பன்னீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த மசாலாலாம் நல்லா ஸ்மெல் வரும். ஃப்ரை பண்ண கலரும் அப்படியே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்த்திங்களா, எல்லா மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ரொட்டி எடுத்துகிட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் சட்னி
இந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். பார்த்துக்கோங்க, க்ரீன் சட்னி அரைக்கும்போது நிறைய நம்ம இதுலேயும் மசாலாலேயும் பன்னீரில் சேர்த்திருக்கோம், இதுலேயும் நம்ம காரத்தை இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஸ்பைஸியாகிடும், அப்புறம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில குழந்தைங்களாம் பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக வச்சுக்கணும் சென்டராக. இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து பன்னீரை நம்ம வச்சுக்கலாம். அந்த ஆனியன் மேலேயே வச்சுக்கணும். உங்களை உள்ள எவ்வளோ ஸ்டஃபிங்ஸு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம டொமேட்டோ கெச்சப், அந்த ஸ்பைஸியாக ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக வருது பார்த்திங்களா, அது சேர்த்திக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். கீழே ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் இருக்கிறனா நம்ம இப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படியே சாப்பிட்டுக்கலாம். வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா ஒரு பட்டர் ஷீட்டில் நம்ம சுற்றிட்டு ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். இது சூப்பரான நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ராங்கி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் நம்ம ஃபோல்ட் சுருட்டி ஒரு பாக்ஸில் எடுத்துக்கலாம். எங்கேயாச்சும் நம்ம வெளியே போகிறோன்னா இது லஞ்சுக்கு கூட எடுத்துக்கலாம், நம்ம ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ தான் ஆஃபீஸும் ஸ்கூல் இல்லையே, எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள சூப்பரான பன்னீர் ஃப்ராங்கி ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் ஃப்ராங்கி ரெடி செய்ய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா பாய், see you. Thanks for watching. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.